ரஹ்மான் சாரோட எத்தனையோ பிரில்லியன்ட் சாங்ஸ்லாம் இருக்கு. அதுலேருந்து ஒவ்வொரு சாங்கா எடுத்து பேசலாமா? நீங்க கேட்கறது புரியுது. நம்ம லைஃப் டைம் முடிஞ்சிரும்னு. பட் கவலைப்படாதீங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ரஹ்மான் இசை கடல்லேருந்து ஒவ்வொரு டம்ளர் அமுக்கி எடுப்போம். ரெடியா? சிக்கு புக்கு ரயிலே. டாப் 10 சூப்பர் டூப்பர் பெஸ்ட் இன் சிக்கு புக்கு ரயிலே. பார்க்கலாமா? இந்த பாட்ட தியேட்டர்ல பார்த்த வைப்ஸ் இருக்கு பாருங்க. அதெல்லாம் சொல்லி விவரிக்கவே முடியாது. கியூட் லிட்டில் ட்ரையாங்கிளோட பேக்கிங் அண்ட் ஜிவி பிரகாஷோட வாய்ஸ்ல பாட்ட ஆரம்பிக்கும் பாருங்க. தியேட்டரே தெறிச்சுது. இந்த பாட்ட எக்மோர் ட்ரெயின் ஸ்டேஷன்ல ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி ட்ரெயின் போற மாதிரியான ஒரு சிக்னேச்சர் பீட் குடுத்துருப்பாரு பாருங்க. வேற லெவல் இமேஜினேஷன். சிக்கு புக்கு ரயில்னு கியூட்டா ஆரம்பிச்சுட்டு ஒரு பேங்கோட பிரபுதேவா குதிக்கிற மாரி ஆரம்பிக்கும் பாருங்க. அதெல்லாம் ஹை எனர்ஜி தியேட்டர் மொமெண்ட். மைக்கேல் ஜாக்சன் ஆஃப் இந்தியா. நீங்க லாலாக்கு டோல் டப்பிமா ஃப்ரம் சூரியன், ஏப்ரல் மெயிலை ஃப்ரம் இதயம்லாம் தியேட்டர்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். வாட் அ சென்சேஷன் இட் வாஸ். பிரபுதேவா அன்னைக்கு ஆரம்பிச்ச கொலாபரேஷன் ஏஆர் ரஹ்மான் அண்ட் பிரபுதேவா அன்னைக்கு பத்தி விட்டது தான் இன்னி வரைக்கும் தீயா எரிஞ்சிட்டு இருக்கு. சச் அ ஹாட் காம்பினேஷன் ஃப்ரம் த என்டையர் இந்தியா. இந்த 2 ஆர்டிஸ்ட் வந்து சேர்ந்தாங்கன்னா வேற லெவல் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த பாட்டில் கொடுத்துருப்பாரு. அண்ட் இந்த வெறும் டான்சிங் மட்டும் இல்லாமல் இந்த பாட்டையே வந்து ஒரு ஹியூமரஸ் வேயா அந்த டான்ஸை வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாரு. சச் அன் அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ். இன்னி வரைக்கும் இந்த பாட்டை கேட்கும்பொழுது நீங்கள் ஈஸி சேரில் இருந்தாலும் வீல் சேரில் இருந்தாலும் எழுந்து ஓட தோணும். அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் பிரபுதேவா. சுரேஷ் பீட்டர்ஸ். சில பேருக்கு தான் மேட் டு ஆர்டர் சாங் மாதிரி சிலது அமையும். அதாவது டெஸ்டின் டு பி இவருக்குன்னே நேர்ந்து விட்ட சாங் அது. இவருக்குன்னே படைக்கப்பட்ட சாங் அது. இந்த பாட்டை சுரேஷ் பீட்டர்ஸ் தவிர வேற யாரை வச்சு நீங்கள் கேட்டாலும் செல்லாது ராஜா தான். அந்த மாதிரியான ஒரு வாய்ஸ் கல்ச்சர், அந்த மாதிரியான ஒரு யூனிக் வாய்ஸ். இந்த டைமில் இது யாரா இது பாடுறது? இது முதல்ல என்னது பாட்டா? இது ரேப்பா? இது என்னன்னே புரிஞ்சுக்க முடியாத ஸ்டைலு. அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற ஒரு கொரியோகிராஃபி வேற. அண்ட் அதுக்கேற்ற ஒரு மியூசிக் வேற. எல்லாமே குவர்க்கியா இருக்கும். இந்த பாட்டோட முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட்டு கேட்டீங்கன்னா, இந்த பாட்ட வந்து சீரியஸா இது என்ன நடக்குதுன்னே தெரியாத மாரியான ஒரு பாட்டு. அங்கேருந்து போய் இன்னைக்கு கல்ட் கிளாசிக்கா மாறுனதுக்கு முக்கியமான ரீசன் சுரேஷ் பீட்டர்ஸ் சிங்கிங், கொரியோகிராஃபி பை பிரபுதேவா அண்ட் ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக். இந்த 3 காம்பினேஷன் ஸ்டில் வில் பி அட் த டாப் ஆஃப் த சார்ட்ஸ் மைண்ட்ல. யூசேஜ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சாக்ஸோஃபோன இந்த மாரி யூஸ் பண்ணி நம்ம கேட்டே இருந்திருக்க மாட்டோம். சாக்ஸோஃபோன விடுதலுங்க. நடுவுல ஷெனாய் வரும் பாருங்க. அது ஒரு டப்பாங்குத்து பீஸுக்கு வரும். அந்த மாதிரி கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் த பாக்ஸ், கம்ப்ளீட்லி குவர்க்கி. அந்த மாதிரியான யூசேஜ்னால தான் நம்ம மைண்ட வந்து இன்னுமே ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கு. நம்ம ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் குவர்க்கின்னு யூஸ் பண்றதுனால எல்லாமே நல்லா நம்ம மைண்ட இம்ப்ரெஸ் பண்ணும்னு கிடையாது. அத எவ்வளோ கிரியேட்டிவா, அது எவ்வளோ மெலோடிக்கா, அது எவ்வளோ ஒரு பாட்டுக்கேத்த ஒரு ஹியூமரஸ் டச்சோட எல்லாமே ஒரு ஒரு ஹேஸ் அ பிட் ஆஃப் அ ஸ்டோரி. அது வந்து ஒரு சவுண்டா மட்டும் பார்க்காம, அந்த சவுண்ட் ஹேஸ் அ ஸ்டோரி. அந்த மாதிரியான ஒரு எலிமெண்ட்ட ட்ரீட் பண்ணதுனால தான், அந்த ஹோல் பேக்கேஜே வந்து அவ்வளோ பிரில்லியன்ட்டா வொர்க் ஆயிருக்கு. அண்ட் த யூசேஜ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் த பார்ட் இஸ் அ பிக் குடோஸ் டூ ரமன் சார். கௌதமி. அந்த காலத்தில லீட் ஆக்டரா இருந்துட்டு, இந்த மாரி ஒரு ஐட்டம் சாங்க்கு ஒத்துக்கிறதே ஒரு பெரிய கன்விக்ஷன் வேணும், தில் வேணும். பட் இந்த பாட்ட வெறும் ஐட்டம் சாங்ன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து இவங்க டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாட்டி கூட, இந்த பாட்ட வந்து ஒரு ஸ்டோரியா கேரி பண்றதுக்கு கௌதமி பிளேட் அ மேஜர் ரோல். என்னதான் வந்து ஒரு ஒரு ஃபன் சாங்குன்னு சொன்னாலும், அதுக்கு வந்து அதுக்கேத்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தா தான், அந்த சாங்கோட ஒரு ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ இந்த காலேஜ் பசங்கள்லாம் வந்து கிண்டல் அடிச்சு பாடுறாங்கன்ற டைப் ஆஃப் சாங் தான் அது. அத வந்து எவ்வளோ ரியலிசமா குடுக்க முடியுமோ, எவ்வளோ கியூட்டா வந்து குடுக்க முடியுமோ, அதில அவங்களோட சின்ன சின்ன ஃப்ளம்பாயன்ஸ் மூமெண்ட்ஸு, அந்த ஆக்ஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பிரில்லியன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த பாட்ட எங்கேயோ கொண்டு போயிருப்பாங்க. ஸோ கௌதமி ஆல்சோ இஸ் அ மேஜர் கிரைட்டீரியா ஃபார் திஸ் சாங். ஷங்கர் என்னதான் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஸ்டோரியா இருந்தாலும், அந்த மாதிரி ஸ்டோரீஸ ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போறது வந்து இந்த மாரி சுகர் கோட் பண்ண கமர்ஷியல் சாங்ஸ். அந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் ட்ரீட்மெண்ட் வெறும் நீங்க சாங்ஸா மட்டும் இந்த ஆல்பம கேட்டீங்கன்னா, அவ்ளோ ஹேப்பியா, அவ்ளோ பிரில்லியன்ட்டா இருக்கும். இன்னி வரைக்கும் அது கல்ட் கிளாசிக் ஆல்பம் இது. பட் இந்த ஆல்பம் மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி இதுதானா? இவ்ளோ ஹார்ட் ஹிட்டிங் ரியல் லைஃப் பேஸ்டு ஸ்டோரியான்றத மாரியான நம்மளால ஜட்ஜே பண்ண முடியாது. அந்த மாதிரியான பிரில்லியன்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் கூடோஸ் டூ ஷங்கர் ஃபார் தட் கன்விக்ஷன். அஃப் கோர்ஸ், த பில்லர் ஃபார் ஏஆர் ஹெச் ஸ்ரீதர். இந்த பாட்டோட ஒவ்வொரு சவுண்டும் நீங்க இப்ப ஹெட்ஃபோன்ஸ்ல கேளுங்க. ஒவ்வொரு சவுண்டும் அவ்வளோ துல்லியமா, சாக்ஸோஃபோனா இருக்கட்டும், அந்த பீட்ஸா இருக்கட்டும், அந்த ட்ரெயின் ட்ராக் போற சவுண்ட்ஸா இருக்கட்டும், அண்ட் அந்த பாட்டுக்கு நடுவுல இருக்கிற சின்ன சின்ன பெர்கஷன் எலிமெண்ட்ஸா இருக்கட்டும், சுரேஷ் பீட்டர்ஸ் பாடுன விதமா இருக்கட்டும், த என்டையர் மிக்ஸ். ஹெச் ஸ்ரீதர், தேங்க் யூ சார்.